சுட சுட சோறு வச்சு ரொம்ப ஈஸியாவும், ரொம்ப டேஸ்ட்டாவும் டக்கு டக்குன்னு ஏதாவது குழம்பு அப்படி இல்லைன்னா கூட்டு வந்து செஞ்சு சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கத்திரிக்காய் வச்சு இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. இத வந்து நீங்க குழம்பாவும் யூஸ் பண்ணிக்கலாம், கூட்டாவும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். இந்த கத்திரிக்காய் கூட்டு அப்படி இல்லைன்னா குழம்பு செய்றதுக்கு நான் 1/4 கிலோ அளவு கத்திரிக்காய் வந்து எடுத்து வச்சிருக்கேன். இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 1 மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயம் தேவை. அதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் தக்காளி. உரப்புக்கு 2லேருந்து 3 பெரிய பச்சை மிளகாய் வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா 2 பல்லு பூண்டு வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ எல்லா காயும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ காய வந்து இந்த மாரி நல்லா பெருசு பெருசாவே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த காய வந்து குக்கருக்குள்ள நான் தட்டிக்கிறேன். இப்போ இதில ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சின்ன சீரகம் வந்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சப்பொடி வந்து சேர்த்துக்கலாம். இப்போ காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி வந்து நான் ஊத்திக்கிறேன். நான் கூட்ட வந்து கொஞ்சம் கிளுகிளுன்னு தான் வைக்க போறேன். அதனால கொஞ்சம் கூடயே தண்ணி வந்து ஊத்தியிருக்கேன். நீங்க கூட்ட வந்து கட்டியா வைக்கிறீங்க அப்படின்னா, ஒரு 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி வந்து ஊத்திக்கோங்க. இப்போ காய வந்து நல்லா குழைவா வேக விடுங்க. அதனால 4லேருந்து 5 விசில் அடிக்கட்டும். இப்போ காய் வந்து நல்லா வெந்துட்டு, இப்போ குக்கரை நான் கீழே எடுத்து வச்சுட்டேன். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, காய் வந்து நல்லா குழைவா வெந்திருக்கு. இத வந்து இந்த மாரி கரண்டி அப்படி இல்லைன்னா மத்து வச்சு நல்லா கடைஞ்சு விட்டுருங்க. இது வந்து கடையிறதுக்கு ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். ஏன்னா நம்ம காய் வந்து நல்லா குழைவா வேக வச்சோம்ல, அதனால ரொம்ப ஈஸியாவே கடைஞ்சிரும். இந்த மாரி நல்லா நைஸா கடைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதில கூட்டுக்கு தேவையான அளவு உப்பு வந்து நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இத வந்து நல்லா கலந்து விடுங்க. இந்த உப்பு வந்து நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா கூட்ட வந்து தாளிச்சிட வேண்டியதான். இப்போ உப்பு நல்லா கரைஞ்சிட்டு, இப்போ நம்ம கூட்ட வந்து தாளிச்சிருவோம். அதுக்கு வந்து அடுப்புல வந்து ஒரு கரண்டி வச்சிருக்கேன். அதில கொஞ்சமா தேங்காய் எண்ணெய் வந்து ஊத்திக்கிறேன். இப்போ எண்ணெய் சூடாயிட்டு, இதில 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு வந்து சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு வந்து நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதில ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சின்ன சீரகம் வந்து சேர்த்துக்கிறேன். சின்ன சீரகமும் நல்லா பொரிஞ்சிருச்சு. இதில ஒரு வத்தல மட்டும் கிள்ளிட்டு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சமா கருவேப்பிலை, அப்புறம் பொடிசா நறுக்கிய மல்லி இலையை சேர்த்துட்டு, அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட வேண்டியதான். ஆஃப் பண்ணிட்டு இதில காயப்பொடி வந்து சேர்த்துக்கோங்க. காயப்பொடியை வந்து சேர்க்கறதுக்கு முன்னாடி அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டு தான் காயப்பொடியை வந்து சேர்க்கணும். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விடுங்க. அந்த சூட்டுலேயே அந்த காயப்பொடி வந்து நல்லா பொரிஞ்சிரும். இப்போ இந்த தாளிப்பை எடுத்து இந்த கூட்டுக்குள்ள நான் ஊற்றிக்கிறேன். இப்போ இதை வந்து நல்லா கிண்டி விட்டுருங்க. இப்போ பாருங்க, சூப்பரான கத்திரிக்காய் கூட்டு வந்து ரெடி ஆயிட்டு. இதை வந்து நீங்கள் குழம்பு மணியும் யூஸ் பண்ணிக்கலாம், கூட்டாவும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து இந்த மாதிரி சுட சுட சாதத்தில் ஊற்றி டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு வந்து இந்த மாதிரி சுட்டாப்பழம் வச்சு சாப்பிடுங்க. ரொம்ப மணமாக இருக்கும். இந்த கத்திரிக்காய் கூட்டை வந்து பார்த்தீங்கன்னா உடனே வந்து செஞ்சிடலாம். நீங்கள் வந்து இதுக்கு ரொம்ப நேரம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. டக்குன்னு நமக்கு சுட சுட சோறு வச்சு சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த மாதிரி கத்திரிக்காய் கூட்டு வந்து செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.